இன்னைக்கு இந்திய அரசியலே புரட்டி போடக்கூடிய சக்தியா சோஷியல் மீடியா வந்திருக்கான்னு கேட்டா ஆமா அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு உதாரணம் தான் சமீபத்தில் தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருந்த 2 திராவிட கட்சிகளை 2 வருஷத்துல தோக்கடிச்சு அரசியல் சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்காங்க நம்ம டிவிக்கு. இந்த ஒரு சம்பவம் உலகத்திற்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்கு. இப்போ இந்தியாவில் கூட சமீபத்தில் இளைஞர்களை பத்தி தப்பா பேசியிருந்தாரு சிஜேஐ. கரப்பாம்பூச்சி மாதிரி சோஷியல் மீடியா இந்த மாதிரி எல்லாத்துலயும் வந்துட்டு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு சோஷியல் மீடியால கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு உலகத்திலேயே அதிக மெம்பர்ஷிப் வச்சிருக்கக்கூடிய பிஜேபியை ஒரே வாரத்தில் மீட் பண்ணியிருக்காங்க. இளைஞர்களோட சக்தியை இப்போ இந்தியா பார்த்துட்டு வருது. இதுக்கு உதாரணம் தான் இந்த இளைஞர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்டி இந்தியன். அவருக்கு ஃபாலோவர்ஸ் அப்படின்னு பார்த்தா 734K. ஆனா அவர் ஆரம்பிச்சிருக்க அந்த சிஜேபி கட்சி இந்தியாவே ஆட்சி செஞ்சிட்டு இருக்க அசைக்க முடியாத பிஜேபியை சமூக வலைதளங்கள்ல தோற்கடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது இந்தியாவுக்கு தான் புதுசான்னு பார்த்தா இல்ல. மாற்றம் எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னு சிரிச்சிட்டு இருந்த இந்த அரசியல் உலகத்துல சிரிச்சவங்களை சிந்திச்சு யோசிக்க வைக்கிற அளவுக்கு அபார வெற்றி கொடுத்திருக்கு நம்ம தமிழகத்தோட டிவிகே அரசு. இது சிஜேபி கட்சி தொடங்குறதுக்கும் ஒரு சாம்பிளாவே இருக்கு. சிஜேபியோட எக்ஸ் வலைதளத்தை முடக்கம் செஞ்ச பிறகும் யங்ஸ்டர்ஸோட ஆதரவு மட்டும் இல்லாம மாற்றத்தை தேடும் ஒட்டுமொத்த இந்தியர்களையும் ஒருங்கிணைக்கும் ஒரு கட்சியா தான் இது வளர்ந்துட்டு இருக்கு. இதுக்கு ஆதரவா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் அந்த வலைதளங்களை ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் ஒவ்வொரு மெம்பரா சேர்த்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் மாதிரியே இந்திய அரசியலிலும் காங்கிரஸ், பாஜக போன்ற கட்சிகளுக்கு இது பெரும் நெருக்கடியா கொடுக்குமா இல்ல வெற்றியை கொடுக்குமா அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க.